போன சனிக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மைக்கை கண்டாலே எனக்கு பயமாயிருக்கு. பாஸ்கரன் கந்தையாவின் வாயிலிருந்து என்ன வருகிறது அடுத்த வினாடியிலிருந்து அதுதான் உலகம் பூராவும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. கடந்த வாரம் ஏற்பட்ட சில தவிர்க்க முடியாத, நான் அப்படி ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல. யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற உணவு திருவிழாவில் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான பாஸ்கரன் அண்ணா இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது 15, 16, 17 இன்றையோட முடியும் இந்த உணவு திருவிழா. அண்மையில் மிக பிரமாண்டமான ஒரு உணவு திருவிழா ஒன்று நடத்தி அது ஒரு பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பாஸ்கரன் அண்ணா தான் இன்றைய தினம் முற்றவழி மைதானத்துக்கு வரவழைத்து மாலைகள் போட்டு கௌரவப்படுத்தி கூட்டிக் கொண்டு வர காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாஸ்கரன் அண்ணாவும் அவருடைய மனைவியாரும் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறத பாருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஸ்டோல், ஒவ்வொரு உணவுகள் ஒவ்வொரு கூடாரங்கள் அமைத்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு. அதில் பனங்காய் பணியாரத்தை இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். தொடர்ச்சியாக பாருங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது இந்த காணொலியில்ன்றத. எல்லா என்னென்னு சொல்கிறது, பெரும்பாலான ஸ்டோலுகளுக்கு இந்த விருந்தினர்கள் எல்லாரும் சென்று பார்வையிட்டு கொண்டிருக்கிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வடமாகாணத்தினுடைய சுற்றுலாத்துறை படைப்பாளர் பெருமக்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினரே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு அறுசுவை உணவுகளை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என் தேசத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறு வயதிலே வெளிநாட்டுக்கு செல்வதற்கு முன்பு இந்த கோயில் வழியாக வில்லுப்பாட்டு நடக்கும். இந்த வில்லுப்பாட்டு நடக்கின்ற போது முன் வரிசையில் இருந்து அந்த வில்லுப்பாட்டை அப்படியே மெய்சிலிக்க பார்த்து மகிழ்வதுண்டு. அப்பொழுது அந்த வில்லுப்பாட்டு துறையிலே 2 ஜாம்பவான்கள் கொடிகட்டி பறந்த காலம். ஒன்று ஒரு ராஜன் ஐயான்னு நினைக்கிறேன், மற்றது சின்னமணி இசைக்குழுன்னு சொல்லி. இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இன்று ஒரு இசை கச்சேரியை முதலாக இந்த உடுக்கு இசை கச்சேரியை பார்த்ததில் மிக மகிழ்ச்சி. அதிலே பங்காற்றியிருக்கக்கூடிய அந்த 4 அற்புதமான குரல் வளங்களை கொண்டு மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களும் நன்றிகள். இந்த நோர்தன் ப்ராவின்சி டூரிசம் பீரோவோட எனக்கு சரியான கோபம் நீண்ட ஆண்டுகளாக. அதன் பின்பு அதிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் நட்பின் நிமித்தம் நண்பர்களாகி ஒரு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை உருவான போதும் இன்னும் எனக்கு அவர்கள் மேலே நீண்ட கோபம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டிலே அதிகூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய துறை சுற்றுலாத்துறை. அந்த துறையிலே வடகிழக்கு மாகாணங்கள் பின்தங்கி இருப்பதை எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வடகிழக்கு பிரதேசங்கள் ஒரு கிஃப்ட், அதாவது ஒரு கொடையான ஒரு பிரதேசமாக நான் பார்க்கின்றேன். அதிலும் குறிப்பாக இந்த வடமாகாணம் ஒரு அழகிய குடாவை கொண்ட, வயல்வெளிகள் நிறைந்த, ஆலயங்கள் ஆலயங்கள் அதே போன்று பிற கலாச்சார தொழுகை வழிபாட்டு தலங்களை கொண்ட இயற்கையான அற்புதமான கடற்கரைகளை கொண்ட, அது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகமே போற்றி ருசிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை கொண்ட எங்களுடைய தேசம்.
இன்று இந்த சுற்றுலாத்துறையிலே ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இந்த சுற்றுலாத்துறையை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பில் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நார்தர்ன் ப்ரொவின்சி டூரிசம் பியூரோ என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா விடயங்களுக்கும் மத்திய அரசை நாடி இருப்பதை விட்டு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வளங்களையும், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களையும், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிற விடயங்களையும் முன்னெடுத்து இந்த சுற்றுலாத்துறையை நாங்கள் மேம்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த வடமாகாணம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாறும். இந்த நாட்டிலே ஆக குறைவான ஜிடிபி, அதாவது ஆக குறைவான பொருளாதார பங்களிப்பை ஆற்றக்கூடிய மாகாணமாக இந்த வடமாகாணம் தான் கடைசி 10 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு 4.1% இருந்த இந்த ஜிடிபி 2024ஆம் ஆண்டு வரையும் 1% 2% போன்ற முன்னேற்றங்களை தான் கண்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு மட்டும் 4.9% ஜிடிபியை நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றோம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 6.3 பில்லியனாக இருந்த எங்களுடைய இந்த அரசுக்கான இந்த வருமானம் 2024ஆம் ஆண்டு 1.3 ட்ரில்லியனாக மாறி இருக்கிறது. ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சுற்றுலாத்துறை ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்துமாக இருந்தால் இந்த ஜிடிபியிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதுக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த உணவு திருவிழாவை பார்க்கின்றேன். நீங்கள் இன்று ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த உணவு திருவிழா உங்களுக்கு எதிர்வரும் ஆண்டுகளிலே மிகப்பெரிய சக்சஸாக மாற வேண்டும். இந்த உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் எப்படி வியாபார ரீதியாக கையாள வேண்டும் என்ற யுத்திகளை நீங்கள் ஆராய வேண்டும். இந்த உணவு பழக்க வழக்கத்தோடு அண்டைய நாடுகளிலிருந்து மக்களை எப்படி இங்கே உள்வாங்க என்பதை திட்டமிட வேண்டும். அண்டைய நாடுகளிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் அசோசியேஷனோடு நீங்கள் கைகோர்க்க வேண்டும். அங்கே இருந்து பெருமளவு மக்கள் இங்கே வருவார்களானால் நிச்சயமாக இந்த சுற்றுலாத்துறையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதான் என்னுடைய நோக்கம் அதாக தான் இருந்தது. அதாவது ஒரு 10 ஆண்டுகளிலே இந்த வடமாகாணத்தில் ஏற்படுத்தக்கூடிய உணவு திருவிழாவுக்கு இந்தியாவில் இருந்து இங்கே மக்கள் வந்து எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை ருசித்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களோடு உணவுகளோடு சங்கமிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு பொருளாதார ரீதியான பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதை மையமாக கொண்டுதான் இந்த உணவு திருவிழாவை நான் கட்டமைத்திருந்தேன். ஆனால் கடந்த வாரம் ஏற்பட்ட சில தவிர்க்க முடியாத தும்பியல் சம்பவங்களால் அது நின்று போகவில்லை. நிச்சயமாக அதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து ஒரு மாற்றத்தை கொண்டு ஒரு வெற்றிகரமான உணவு திருவிழாக அதை மாற்றம் பெறும் என்பதில் ஐயமில்லை. இந்த போன சனிக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த மைக்கை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. பாஸ்கரன் கந்தையாவின் வாயிலிருந்து என்ன வருகிறது, அடுத்த வினாடியிலிருந்து அதுதான் உலகம் பூராவும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. நான் அப்படி ஒன்றும் கெட்ட மனிதன் அல்ல. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய மனச்சாட்சிக்கு நேர்மையாகவும் நெஞ்சிலே பட்டதை நேரே கதைக்கக்கூடியவனாக தான் இருந்து வருகின்றேன். ஆனபடியால் என்னை பொறுத்தவரையில் எனக்கு எந்த விதத்திலும் பயப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. இங்கே ஒரு பொருளாதார மேலோங்கிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்பட்டு இந்த வடகிழக்கு மாகாணங்கள் எங்களிலே நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அந்த வகையிலே மீண்டும் இந்த நார்தர்ன் ப்ரொவின்சி டூரிசம் பியூரோக்கு நாங்கள் இங்கே வர்த்தகத்தை ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படையிலே உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கும் இங்கே ஏற்படக்கூடிய மாற்றங்களிலே பார்வையாளராக மட்டும் இல்லாமல் பங்காளியாக இருப்பதற்கும்
அதே போன்று வடமாகாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய சுற்றுலா தலத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய அறிவுரைகள், உங்களுடைய பீரோவின் ஊடாக நாங்கள் எப்படி இந்த வடமாகாணத்துக்குரிய ஆட்களை வெளியிடங்களில் இருந்து கொண்டு வருவதற்கான யுத்திகள், அதனூடாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கட்டியெழுப்ப முடியும், அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் போன்ற எதிர்கால சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு பயணிப்பதற்கு ரீச்சா குடும்பமாக்கிய நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கின்ற அதே பட்சத்தில் நீங்களும் நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய விடயங்களில் உங்களான ஒத்துழைப்பையும் உதவியும் நல்கி வடமாகாணத்திலே ஒரு சிறந்த சுற்றுலா தலத்தை, ஒரு சுற்றுலா தலத்தில் வடமாகாணம் ஃபுல்லாகவே சுற்றுலா தலமாக மாற வேண்டும் என்ற இங்கே அவ்வளவுக்கான இடங்கள் இருக்கிறது, நல்ல பீச்சுகள் இருக்கிறது, நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது, அழகிய வயல்கரைகள் இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னு சொல்லினால் சைவ உணவு கடைகள், அதாவது இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே வந்து திறந்திருக்கக்கூடிய சைவ உணவு கடைகளிலே வெள்ளைக்காரர் வரிசை கட்டி நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய சோறும் ரசமும் சாம்பாரும் பருப்பு கறிக்கும் வெள்ளைக்காரர்கள் கியூவில் நிற்கிறார்கள். அவர்களை நாங்கள் ஈர்க்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த உணவு திருவிழா ஒரு முன்னுதாரணமாக, முன்னெடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் நிறைய விடயங்களை ஆரம்பிக்கின்றோம், ஆனால் தொடர்ச்சியாக பயணிப்பதில் நிறைய சிரமங்களை எதிர்கொள்கின்றோம். அவை எல்லாவற்றையும் கலைந்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய தலைவர் சொன்னது போல் இது யாழ் மாவட்டத்தோடு மட்டும் நின்று விடாமல் ஒவ்வொரு மாகாணங்கள் தோறும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு மாகாணங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபட்டவை, சுவைகள் வேறுபட்டவை, அவருடைய சமய கலைகள் வேறுபட்டவை. எனவே அவைக்கு எல்லாவற்றையும் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த 3 நாள் நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நோர்தர்ன் ப்ரொவின்ஸ் டூரிசம் பீரோ உறுப்பினர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கடின உழைப்பு வீண் போகாது. தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வடமாகாணத்தினுடைய சுற்றுலா தலத்தை மென்மேலும் வளர்ச்சியடை செய்வீர்கள் நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக